Welcome to Teachers Care Academy PGTRB மேத்தமெட்டிக்ஸ் ஆன்லைன் கிளாஸ். நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இதுதான் நம்ம கோர்ஸோடைய சிலபஸ். இதில் ஃபஸ்ட்டு நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சம் பேசிக் டெஃபினிஷன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ நமக்கு தெரியும் the complex numberங்கிறது set of all numbers of the form x plus iy where x y are real numbers and I equal to square root of -1. ஸோ நாம் இதில் ரெண்டு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் அடிஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா x1 + i y1 ப்ளஸ் x2 + i y2. இதை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் ஆட் பண்ணுவோம். அண்ட் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன்ட் பை z1 z2 x1 + i y1 இன்ட்டு x2 + i y2. இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா x1 x2 மைனஸ் y1 y2 ப்ளஸ் i டைம்ஸ் x1 y2 plus y1 x2. ஸோ இந்த அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன் இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் பொறுத்து இந்த செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டோடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபீல்டோடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம ஏற்கனவே அல்ஜிப்ராவில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸை செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஆல்சோ இன்னொரு ரிசல்ட்டையும் நம்ம அல்ஜிப்ராவில் பார்த்துருப்போம். என்னதுன்னா எவ்ரி ஃபீல்ட் இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் இட் செல்ஃப். ஸோ சி இஸ் எ ஒன் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சி. ஸோ சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆல்சோ சி வந்து ஒரு ஃபீல்டாக இருக்கிறதுனால சி வந்து நம்ம ரிங்குன்னு சொல்லிட முடியும். ஸோ சி ஹேஸ் போத் வெக்டார் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் அண்டு ரிங் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த செட்டு எந்தெந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்கிறது தான். ஸோ சி ஹேஸ் போத் வெக்டார் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் அண்டு ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு செட்டுக்கு வெக்டார் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சரும் ரிங் ஸ்ட்ரக்சரும் இருந்ததுன்னா அந்த செட்டை நாம் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். ஸோ சிக்கு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ சி இஸ் an அல்ஜிப்ரா ஓவர் சி. ஸோ இந்த வெக்டார் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் எந்த ஃபீல்டை பொறுத்து இருக்கோ நாம் அந்த செட்டை அல்ஜிப்ரா ஓவர் த ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் வேல்யூ. ஸோ ஃபார் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z in C we define அப்சல்யூட் வேல்யூ இப்படி டினோட் பண்ணுவோம். அப்சல்யூட் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் வேர் z ஈக்குவல் டு x ப்ளஸ் i y. அதாவது காம்ப்ளெக்ஸ் பிளேனு 0, z is any element in the plane, x is the real part, y is the imaginary part. இது ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இந்த இசட்டுங்கிற பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு இதை நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா இது மாடுலஸ் எக்ஸு, இது மாடுலஸ் ஒய். அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இசட் டு 0 நம்ம டிஃபைன் பண்ணுறது ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்சோ த ஆங்கிள் மேக்ஸ் வித் த ஹரிசாண்டல் ரியல் ஆக்சிஸோட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டு ரியல் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா அதை வந்து நம்ம எப்படின்னு சொல்கிறோம்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு தீட்டா. அது எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படி டினோட் பண்ணுறோம். இது ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இஃப்
இந்த தீட்டாவோடைய வேல்யூ 0லேருந்து 2πக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது கேப்ஸ் ஆர்குமெண்ட் இசட்னு கூட டினோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த அப்சல்யூட் வேல்யூ அண்ட் ஆர்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டு இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ் அண்டு மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து 0 ஆகுதுன்னா ஒன்லி 0வுக்கு மட்டும்தான் அதோட மாடு வேல்யூ 0வாக இருக்கும், அப்சல்யூட் வேல்யூ 0வாக இருக்கும். செகண்ட் மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 which is less than or equal to modulus of z1 plus modulus of z2, triangle inequality. அடுத்து third property modulus of z1 minus modulus of z2 which is less than or equal to modulus of z1 minus z2, also which is less than or equal to modulus of z1 plus modulus of z2. அடுத்து fourth property real part of z which is less than or equal to modulus of z and imaginary part of z which is less than or equal to modulus of z. Next argument ஓட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். fifth property argument of z1 into z2 equal to argument of z1 plus argument of z2. z1 z2 are any two complex numbers z1 z2. so product of z1 z2 பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் z1 z2 இருக்கும். இது θ1 ஆர்குமெண்ட் வேல்யூ, இது θ2 இருந்ததுன்னா இதோட ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா θ1 ப்ளஸ் θ2 இருக்கும். ஸோ இது ஆர்குமெண்ட்டோடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ண போகிறது மெட்ரிக் ஆன் சி. ஸோ மெட்ரிக்குங்கிறது ஃபங்க்ஷன் ஃப்ரம் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டு பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ நம்ம இப்போ டிஃபைன் பண்ணுறது z1 z2 as modulus of z1 minus z2. இது ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸோட ப்ராப்பர்ட்டி வச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து டி ஆஃப் z1 z2 இஸ் கிரேட்டர் than or equal to 0 அண்டு டி ஆஃப் z1 z2 சப்போஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் z1 இஃப் அண்ட் ஒன்லி மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அண்ட் மாடுலஸ் ஆஃப் z 0வாக இருக்குதுன்னா z வந்து 0வாக இருக்கணும். ஸோ z1 மைனஸ் z2 0வாக இருக்கணும். ஸோ z1 ஈக்குவல் டு z2வாக தான் இருந்தாகும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி டி ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு மைனஸ் z2 ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z2 மைனஸ் z1 which is equal to modulus of z2 minus z1 which is equal to d of z2 comma z1. Second property symmetric property. Third property d of z1 comma z2 which is equal to modulus of z1 minus z2 which is equal to modulus of z1 minus z3 plus z3 minus z2 which is equal to modulus of z1 minus z3 less than or equal to triangle inequality of absolute value plus modulus of z3 minus z2 which is equal to d of z1 comma z3 plus d of z3 comma z2 triangle inequality. ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் d of z1 comma z2 equal to 0 if and only. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அண்டு d of z1 comma z2 equal to d of z2 comma z1 also d of z1 comma z2 equal to less than or equal to. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா
நம்ம மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் ஆர் ஓப்பன் பார். ஸோ மெட்ரிக் நமக்கு இருக்குதுன்னா அதை வச்சு நாம் ஓப்பன் பால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபார் z belongs to the complex number, we define an open ball centered at z of radius r positive by b of z comma r is set of all elements in complex number such that modulus of z minus w, that is distance between z comma w, is less than r. ஸோ ஜாமெட்ரிக்கலி பார்த்தீங்கன்னா இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா ஓப்பன் பால் ஆஃப் ரேடியஸ் ஆர் சென்டர்ட் அட் இசட்டுங்கிறது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஸோ அதோட பவுண்டரி பாயிண்ட்டு தவிர உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள. ஸோ ஓப்பன் பால் ஆஃப் ரேடியஸ் ஆர். நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ண போகிறது இன்டீரியர் பாயிண்ட். ஸோ எ பாயிண்ட் அதுக்கு முன்னாடி லெட் S be a subset of complex number. A point Z in S is said to be an interior point of S if there is an R positive such that B Z R is entirely contained in S. ஸோ ஒரு பாயிண்ட்டை நாம் எப்போ இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் த செட் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை நம்ம இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணும்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி வரையக்கூடிய ஏதாவது ஒரு ஓப்பன் பால் அந்த செட்டுக்குள்ளேயே கண்டெயின் ஆகிருக்கணும். ஸோ S is any set, Z is a point, S is any set in the complex plane, Z is a point. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியணும்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு ஓப்பன் பால் வரையணும். அந்த பால் என்டையர்லி அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வரையணும். இந்த மாதிரி வரைய முடிஞ்சால் இந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் செட். ஸோ எ சப்செட் S of complex number is said to be an open set if every point of S is an interior. ஸோ ஒரு சப்செட் நம்ம எப்போ ஓப்பன் செட்னு சொல்லுவோம்னா அந்த சப்செட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த சப்செட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எஸ் இஸ் ஏ இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு தான் அந்த சப்செட்டை நம்ம ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஓப்பன் பால் பார்த்தோம். செட் ஆர் இஸ் an ஓப்பன் செட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ரூஃபு. ஸோ Z இஸ் ஏ பாயிண்ட் ஓப்பன் பால் ஆஃப் ரேடியஸ் ஆர் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒரு ஓப்பன் செட்னு சொல்லணும். ஓப்பன் செட்னு சொல்லணும்னா இந்த சப்செட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ லெட் Z0 be a point of ZR அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த செட்டுக்குள்ளேயே Z0ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம அந்த ஆர்பிட்ரரி பாயிண்ட் Z0 இன்டீரியர் பாயிண்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இன்டீரியர் பாயிண்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அன் ஆர் பாசிட்டிவ் சச் தட் ஆர் ஏக்குன்னு எடுத்ததுனால வேற ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். தேர் இஸ் அன் டெல்டா பாசிட்டிவ் சச் தட் அந்த டெல்டா பால் அந்த செட்டுக்குள்ளேயே கண்டெயின் ஆகிருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ Z0 ஃபஸ்ட் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? இந்த ஓப்பன் பால்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ மாடலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆராக இருக்கும். ஸோ விச் இம்ப்ளைஸ் R மைனஸ் மாடலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0 விச் இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஸோ வி சூஸ் டெல்டா ஈக்குவல் டு R மைனஸ் மாடலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0. இந்த ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி படி நமக்கு ஒரு டெல்டாங்கிற நம்பர் கிடைக்கும். அது டிஃப்ரென்ஸு. இந்த டெல்டாங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து Z0 சுற்றி இந்த டெல்டா ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் வரைய போகிறோம்.
பி ஆஃப் இசட் நாட் கமா டெல்டா. நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, இந்த ஓப்பன் பால் பார்த்தீங்கன்னா பிளைன். இந்த ஓப்பன் பால் என்னுடைய பி ஆஃப் இசட்டாருக்கு சப்செட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு சப்செட் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லணுன்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் an எலமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இந்த பி ஆஃப் இசட் நாட் கமா டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் பி ஆஃப் இசட்டாரில் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ லெட் W belongs to B of Z naught comma delta. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த W வந்து B of ZRல இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், Z கமா Wக்குள்ள டிஸ்டன்ஸு லெஸ் தென் ஆர்னு சொல்லணும். ஸோ Z Wக்குள்ள டிஸ்டன்ஸ் Z மைனஸ் Z நாட் ப்ளஸ் Z நாட் மைனஸ் W பை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இது இப்படி பிரித்து எழுதலாம். Z நாட் பார்த்தீங்கன்னா நமக்கு பி ஆஃப் இசட்டாரில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ Z நாட் W பார்த்தீங்கன்னா பி ஆஃப் இசட் நாட் கமா டெல்டா பாலில் இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், டெல்டா ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இஸ் நாட் வந்து நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு சொல்ல முடியும். ஸோ விச் இஸ் லெஸ் தென் ஆர்னு கிடைக்கும். ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் டபிள்யூ பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர்னு கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா W belongs to B of Z கமா R. ஸோ B of Z நாட் கமா டெல்டாவிலேருந்து எந்த ஒரு W எடுத்தாலும் அந்த W பார்த்திங்கன்னா B of Z கமா Rல இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல முடியும்னா B of Z நாட் கமா டெல்டாங்கிறது B of Z கமா ஆரோடைய சப்செட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது B of Z நாட் கமா டெல்டா என்டையர்லி கண்டெய்ன்ட் இன் B of Z கமா R. ஸோ B of ZRலேருந்து எந்த ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட் Z நாட் எடுத்தாலும் அதை சுற்றி என்னால் ஒரு ஓப்பன் பால் வரைய முடியும். எப்படின்னா அந்த ஓப்பன் பால் என்டையர்லி கண்டெய்ன்ட் இன் த செட். ஸோ விச் இம்ப்ளைஸ் B of Z கமா R is an open set. Next example, empty set is an open set. ஸோ ஓப்பன் செட்டோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ நமக்கு செட்டில் பாயிண்ட் இருந்தால் தான் அது இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்குமா இருக்காதான்னு செக் பண்ணணும். எம்டி செட்டில் ஹேஸ் நோ எலமெண்ட். ஸோ எலமெண்ட்டே இல்லாததுனால அந்த செட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை இன்டீரியராக இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எம்டி செட்டை நம்ம வந்து therefore empty set is an open set. The set of all complex number is an open set. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியும் நமக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட் செட் எடுத்தாலும் அதை சுற்றி நம்மளால் எவ்வளோ பெரிய ஓப்பன் பால் வேணாலும் வரைய முடியும். ஸோ லார்ஜ் ரேடியஸில் நம்மளால் பால் வரைய முடியும் எந்த ஒரு பாயிண்ட் இசட்லேருந்து எடுத்தாலும். ஃபார் எனி இசட் இன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேர் இஸ் ஆர் பாசிட்டிவ், ஆர் பாசிட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் பி ஆஃப் இசட் கமா ஆர் விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் த காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேயே இருக்கிற மாதிரி நம்மளால் ஒரு பாலை வரைய முடியும். ஸோ செட் ஆஃப் ஆல் therefore set of all complex number is an open set. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஓப்பன் செட்டை ஓப்பன் சொல்ல போகிறோம்.